பதா போருகத் யான வித்வஸ்தா ஏஷ கல்மஷா வஸ்துதா முபயாதோகம் யாமுனேயம் நமாம்யகம். அதாவது எவருடைய திருவடி தாமரைகளை என்றும் எப்போதும் தியானித்திருப்பதால் சகலவிதமான தோஷங்களும் நீங்க பெற்றவனாய் அடியேன் ஒரு பொருளாக ஆனேனோ, அப்பேற்பட்ட அத்தகைய ஆச்சாரியன் யமுனை துறைவரை வணங்கி அடியேன் ஆச்சரிக்கிறேன் என கீதா பாஷ்ய மங்கள சுபகம் நமக்கு தெரிவிக்கிறது. இதுவே ஆளவந்தாருடைய தனியனாகும். இப்படியாக யமுனை தலைவரான ஆளவந்தார் ஒரு தமிழ் தாது வருஷத்திலே, அதாவது கிபி 976 வருடம் ஆடி மாதம் பௌர்ணமி திதியில் உத்திராட நட்சத்திரத்திலே ஒரு வெள்ளிக்கிழமையன்று ஆச்சாரியன் நாதமுனிகளுடைய பேரனாக வீரநாராயணபுரம் எனும் திவ்ய கஷேத்திரத்திலே நாதமுனிகளுடைய குமாரரான ஈஸ்வர முனிகளுக்கும் அவரது தர்மபத்தினியான ஸ்ரீரங்கநாயகிக்கும் குமாரராய் அவதாரம் பண்ணினார். இவருக்கு பெற்றோர்களிட்ட பெயர் யமுனை துறைவர். வடதேச கோவர்தனபுரத்திலே நாதமுனிகள் கைங்கரியம் செய்யும் வேளையிலே அடியேனுக்கு பேரனாய் யமுனை துறைவன் என பெயர் கொண்டு விளங்குவான் என கூறியதன் பேரில் பெற்றோர்கள் இவருக்கு இட்ட பெயர் யமுனை துறைவன் என்ற நாமம். ஆளவந்தார் என அவருக்கு எப்போது திருநாமம் உண்டாயிற்று என்பதை பார்க்கலாம். யமுனை துறைவருக்கு பெற்றோர்கள் முறைப்படி உரிய காலத்திலே அன்னப்பிராசனம், சௌளம், உபநயனம் முதலியவைகளை எல்லாம் செய்து முடித்து வேத அத்தியாயனமும் கற்றுக் கொடுத்தார்கள். உபய வேதாந்தங்களிலே சிறந்து விளங்கினார் யமுனை துறைவர். உரிய காலத்தில் விவாகமும் நடந்தேறியது. பின் சாஸ்திர அபியாசம் ஏற்றுக்கொள்ள மகாபாஷ்யவட்டர் என்பவரிடம் போய் சேர்ந்தார் யமுனை துறைவர். அப்போது ஆக்கியாழ்வான் என்னும் பண்டிதர் அந்நாட்டு அரசனுக்கு புரோகிதராயிருந்து வந்தார். ஆனால் தன் வித்யா கர்வம் கொண்டு எல்லா புலவர்களையும் வாதத்திலே தோற்கடித்து அவர்களிடமிருந்து கப்பம் வசூலித்து வந்தார் ஆக்கியாழ்வான். ஒருமுறை யமுனை துறைவனுடைய ஆசிரியரான மகாபாஷ்யபட்டரிடம் சவால் பண்ணி வாதத்திற்கு வருமாறு ஓலை அனுப்பினான் ஆக்கியாழ்வான். ஓலையைக் கண்டு பாஷ்யபட்டர் கொஞ்சம் தயங்கினார். இதை புரிந்து கொண்ட யமுனை துறைவர், சுவாமி அடியேன் இவரை சமாளித்துக் கொள்கிறேன் என கூறி ஓலையை கொண்டு வந்தவரிடம் முன்பாகவே ஓலையை கிழித்தறிந்தார் யமுனை துறைவர். உடனே விஷயத்தை ஆக்கியாழ்வானிடம் தெரிவித்தான் ஓலை கொண்டு வந்தவன். மறுகணமே உமக்கு என்னென்ன சாஸ்திரங்களெல்லாம் தெரியும் சொல்லும் என மறு ஓலை அனுப்பினான் ஆக்கியாழ்வான். அதற்கு அடியேனும் அனைத்து சாஸ்திரங்களும் அறிந்திருக்கிறேன், அத்தோடு வித்யாகர்வம் கொண்டு அலைகிற மத யானைகளையும் வாதத்திலே அடக்கவும் தெரியும் என மறு ஓலை எழுதளிப்பினார் யமுனை துறைவர். உடனே ஆக்கியாழ்வான் அரசனுக்கு விஷயத்தை கூறி அவரை வாதத்திற்கு வரும்படி கட்டளையிட வேண்டினார். அரசனும் அப்படியே ஆணையிட்டார். அதற்கு யமுனை துறைவர் அரசன் பல்லாக்கு அளித்தால் அதில் ஏறி வருவேன் என கூறினார். அரசனும் அதற்கு மதிப்பு கொடுத்து பல்லாக்கு அனுப்பி வரவழைத்தார் யமுனை துறைவரை. ஆக்கியாழ்வானுக்கும் யமுனை துறைவருக்கும் வாதம் மூண்டது. இதற்கிடையில் அரசனும் ராணியும் ஒரு சபதம் செய்தார்கள். ராணியானவள் யமுனை துறைவரை பார்த்தவுடன் இவர் வாதத்தில் வென்றுவிடுவார் என கூறினார். அரசனோ நம் ஆக்கியாழ்வானை எவரும் வெல்ல முடியாது என்றார். ராணி உடனே சொன்னார், இவர் வாதத்தில் தோற்றுவிட்டால் நான் உமக்கு வேலைக்காரியாக மாறுவேன் என்றார். ராஜாவும் யமுனை துறைவர் வென்றுவிட்டால் பாதி ராஜ்யத்தை அவருக்கு அளித்து விடுவேன் என சபதம் செய்தார்கள். வாதம் ஆரம்பமானது. ஆக்கியாழ்வான் நினைத்து இவரை எளிதாக லௌகீக விஷயங்களை வைத்தே வென்றுவிடலாம் என எண்ணினார். ஆக்கியாழ்வானை பல கேள்விகள் கேட்டு திணறடித்தார் யமுனை துறைவர். இறுதியிலே யமுனை துறைவர் வாதத்திலே வென்றார். இப்படியாக யமுனை துறைவனுடைய ஆழ்ந்த புத்தி கூர்மையையும் புலமையையும் அவரது பதிலையும் கேட்ட ராணியானவள் சிறுபிள்ளையாகவும் இவ்வளவு அறிவு கூர்மையா என ஆனந்தப்பட்டு யமுனை துறைவரை கட்டி அணைத்து கொண்டு நீரே எம்மை ஆள வந்தீரே என கூறினார். அதுதான் யமுனை துறைவருக்கு நிரந்தரமான திருநாமமாக ஆளவந்தார் என பெயர் பெற்றது. ராஜாவும் தான் வாக்களித்தபடி தனது ராஜ்யத்தை பாதி அளித்து மன்னனாக்கினார். இப்படி ராஜபோகத்தில் இருந்த ஆளவந்தார் எப்படி வைஷ்ணவ சாம்ராஜ்யத்தை ஆள வந்தார் என்பதை பார்க்கலாம். இவரது பாட்டனார் நாதமணிகள் தனது சீடரான உய்யக்கொண்டாரிடத்திலே தமக்கு பிறக்கப் போகும் பேரனுக்கு யமுனை துறைவன் என பெயரிட்டு பின் தான் கொடுக்கும் பெருநிதியை அவரிடம் ஒப்படைக்க வேண்டினார். உய்யக்கொண்டார் காலத்திலே ஆளவந்தார் அவதாரம் பண்ணவில்லை. ஆகையினாலே உய்யக்கொண்டார் தனது சிஷ்யரான மணக்கால் நம்பியிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருந்தார். மணக்கால் நம்பியும் தனக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்ற ஆளவந்தாரிடம் அரண்மனை நாடி வந்து அரசருக்கு சமையல் பண்ணி சமர்ப்பிக்கும் நபரிடம் தினமும் தூதுவளை எனும் கீரையை கொடுத்து விட்டு போனார். இது பல நாள் தொடர்ந்தது. திடீரென்று மணக்கால் நம்பி ஒரு யோசனை பண்ணி கொடுக்கும் கீரையை 2-3 நாள் நிறுத்திவிட்டார்.
அனுதினமும் கீரையை உண்டு அனுபவித்த யமுனத்தேவர் எங்கே 2-3 நாளாக கீரை பரிமாறப்படவில்லையே என கேட்க, சமையல்காரரும் ஒருவர் தினம் கொண்டு வந்து கீரை கொடுப்பார், 2-3 நாட்களாக அவர் வரவில்லை என சொன்னார். உடனே யமுனத்தேவரும், அப்படியா, யார் அவர்? அவர் வந்தால் நான் அவரை பார்க்க வேண்டும் என்றார். மணக்கால் நம்பி மீண்டும் கீரையை கொடுக்க வரும் சமயம் அவரை கூட்டிக் கொண்டு போய் யமுனத்தேவருக்கு அறிமுகப்படுத்தினார் சமையல்காரர். எதற்காக காத்து கொண்டிருந்தாரோ அந்த வாய்ப்பானது தற்போது மணக்கால் நம்பிக்கு கிட்டியது. யமுனத்தேவர் வந்தவரை விசாரிக்க மணக்கால் நம்பி கூறினார், நீர் அரச போகத்தில் அரண்மனையில் இருந்தபடியால் அடியினால் உடனே சந்திக்க முடியவில்லை. இதோ உமது பாட்டனார் நாதமன்னிகள் உமக்கு பெரும் நிதியை கொடுத்து ஒப்படைக்கச் சொல்லியிருக்கிறார் என கூறி கீதையின் ஸ்லோகங்களை அர்த்தத்தோடு ஒவ்வொரு நாளும் கூறி 18 அத்தியாயங்களையும் நிறைவேற்றினார். கூறி முடித்தவுடன் யமுனத்தேவனுடைய மனம் கொஞ்சம் மாறியது. பின் மணக்கால் நம்பி ஆளவந்தாரை அழைத்து கொண்டு போய் பள்ளிகொண்ட பெருமாளாகிய ரங்கநாதரை காட்டி, இதோ உமக்கு உமது பாட்டனார் கொடுத்த மாநிதி என கூறிக்கொண்டு, மேலும் நாதமணிகள் நம்மாழ்வாரிடம் பெற்று வந்த அந்த ராமானுஜ பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தையும் அழித்து ஆளவந்தாரை சம்பிரதாயத்தில் நிலைநாட்டினார் மணக்கால் நம்பிகள். இப்படியாக மணக்கால் நம்பி ஆளவந்தாரை திருத்தி பணிகொண்டார். இதுபோல் பேயாழ்வார் திருமலிசை ஆழ்வாரை திருத்தி பணிகொண்டார். திருவள்ளி நம்பிகள் எம்பாரை திருத்தி பணிகொண்டார். ராமானுஜர் பிள்ளை உறங்காவிரிதாசரை திருத்தி பணிகொண்டார். கூரத்தாழ்வான் திருவரங்க தமுதனாரை திருத்தி பணிகொண்டார். கூரகுலோத்தமதாசர் திருவாய்மொழி பிள்ளையை திருத்தி பணிகொண்டார். போன்ற விஷயங்கள் நம் சம்பிரதாயத்திலே நடந்தேறிய விஷயங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆளவந்தார் திருவரங்க பெருமாளுக்கு கைங்கரியங்கள் செய்து கொண்டு பல ஸ்ரீ வைஷ்ணவ சிஷ்யர்களை எல்லாம் உருவாக்கினார். அவரது பிரதான சிஷ்யர்கள் பெரிய நம்பிகள், பெரிய திருமணி நம்பிகள், திருக்கோஷ்டூர் நம்பிகள், திருமாலையாண்டான், திருவரங்க பெருமாளரையர், திருக்கச்சி நம்பிகள், மாரநேரி நம்பிகள், தெய்வவாரியாண்டான் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். திருக்கச்சி நம்பிகளுடைய உதவி கொண்டு பவிஷ்யதாச்சாரிய ராமானுஜரை காஞ்சியிலே அடையாளம் கண்டு, ஆம், இவர்தான் வருங்கால நம் சம்பிரதாய முதல்வர் என ராமானுஜரை தன் திருக்கண்களால் நன்கு கடாட்சித்தபின் தெய்வப்பெருமாளிடம் இவரை நம் சம்பிரதாயத்துக்கு தந்திரள வேண்டும் என வேண்டிக் கொண்டார் ஆளவந்தார். ஆளவந்தார் இயற்றிய நூல்கள் 8, அதாவது ஆத்ம சித்தி, சம்பித் சித்தி, ஈஸ்வர சித்தி, கீதார்த்த சங்கிரகம், ஆகம பிராமாண்யம், மகாபுருஷ நிர்ணயம், ஸ்தோத்திர ரத்னம், சுதஸ்லோகி என்பவையாகும். ஆளவந்தார் அந்திம தசையிலே இருக்கும் சமயம் ராமானுஜர் ஸ்ரீரங்கம் சென்று அவரை தரிசிக்க எண்ணினார். ஆனால் அவர் போவதற்கு முன்பாகவே திருநாடு அலங்கரித்து விட்டார் ஆளவந்தார் என்பது ராமானுஜருக்கு மிகவும் துயரத்தை கொடுத்த விஷயம். இருந்தும் ஆளவந்தாருடைய 3 ஆசைகளை அவரது அனுகிரகத்தோடு நிறைவேற்றுவேன் என ராமானுஜர் சபதம் செய்ததும் ஆளவந்தாருடைய மூடிய 3 விரல்கள் நிமிர்ந்தன என அவர் சரித்திரம் கூறுகிறது. இப்படியாக 115 திருநட்சத்திரங்கள் வாழ்ந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கட்டி காத்து ஆண்டு வந்த ஆளவந்தாருடைய திருடிகளுக்கு பல்லாண்டு பாடி, மச்சணியும் அதிலரங்கும் வாழ்வித்தான் வாழியே, மறை 4ம் ஓருருவில் மகிழ்ந்து கற்றான் வாழியே, பச்சையிட்ட ராமர்பதம் பகருமவன் வாழியே, பாடியத்தோன் ஈடேற பார்வை செய்தோன் வாழியே, கச்சிநகர் மாயனிரு கடல் பணிந்தோன் வாழியே, கடக உத்திராடத்து காலுதித்தான் வாழியே, அச்சமர மனமகிழ்ச்சி அணைந்திட்டான் வாழியே, ஆளவந்தார் தாளினைகள் அனவரதம் வாழியே என வாழித்தலாம் கூறி ஆளவந்தார் திருடிகளையே சரணமெனச் சொல்லி அமைகிறேன்.